Hi friends, நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் மேக்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்றது அது எப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துருவோம். இப்போது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போய்டுவோம். பார்த்திங்கன்னா y square equal to 4ax where a is a arbitrary constant. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதாவது இப்போ ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பட் இண்டிபெண்டன்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அப்படி மீனிங் என்னென்னா, இன்கேஸ் 4a எக்ஸுக்கு பதிலாக 4 into a1 a2 into எக்ஸ்னா a1 a2 ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். பட் a1 a2 ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ரெண்டுமே சேர்த்து ஏன்னு எடுத்துக்கலாம். இதுதான் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது. இங்கே a1 a2 வந்து பார்த்து டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இண்டிபெண்ட்டாக சிங்கிளாக மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y dy by dx ஈக்குவல் டு 4aன்னு கிடைக்கும். ஸோ இந்த 4a என்ற இடத்துல வந்து 2y dy by dxன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y square equal to 2y dy by dx into x. ஸோ yயும் y ஸ்கொயரில் ஒரு y கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ y equal to 2y dash x. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? பட் இது சிம்பிளாக வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ சில கொஸ்டினில் வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். சில கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ரெண்டுமே எப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அதை ரிமூவ் பண்ணுற சம்ஸ் பார்ப்போம். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி p equal to dou z by dou x, q equal to dou z by dou y, r equal to dou square z by dou x square, s equal to dou square z by dou x dou y, t equal to dou square z by dou y square. இதுமாரி நம்ம வச்சுப்போம். அப்போ தான் சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 2z equal to x square by a square plus y square by b square where a and b are arbitrary constants. ஓகேங்களா? ஃபார்ம் தி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இங்கே z பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சாலே நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு கான்ஸ்டன்ட் எப்படி ரிமூவ் பண்ணோம்னா, அதாவது டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆல் ஒன். ஓகேங்களா? பண்ணிங்கன்னா 2 into dou z by dou x equal to 2x divided by a ஸ்கொயர்னு கிடைக்கும். அதேமாரி டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ 2 into dou z by dou y equal to 2y divided by b ஸ்கொயர். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்ற டைமில் இது கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்ற டைமில் இது கான்ஸ்டன்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2x by a ஸ்கொயர் இருக்குங்களா, 2y by b ஸ்கொயர் இருக்குங்களா, இதுலேருந்து 1 by a ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 2 கேன்சல். ஓகேவா? அப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுப்போம், ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுப்போம். ஸோ நான் dou z by dou xக்கு பதிலாக pன்னு வச்சுக்கிறேன். ஸோ p ஈக்குவல் டு x by a ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அப்போ தட் இஸ் இம்ப்ளைஸ் 1 by a ஸ்கொயர் ஈக்குவல் டு p by x. அதேமாதிரி இது வந்து qன்னு வச்சுப்போம். அப்போ இந்த 2 கேன்சல். அப்போது 1 by b ஸ்கொயர் ஈக்குவல் டு q by y. ஸோ இப்போ 1 by a ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷனில், அதில் வந்து பார்த்திங்கன்னா p by xன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y ஸ்கொயர் by b ஸ்கொயரில் 1 by b ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை q by yன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2z equal to x square 1 by a ஸ்கொயர் பதிலாக p by x plus 1 by b ஸ்கொயர் பதிலாக p by y. ஆல்ரெடி ஒரு y ஸ்கொயர் இருக்குது. ஸோ p by y.
ஸோ இந்த இதில் ஒரு எக்ஸு இதில் ஒரு எக்ஸ் கேன்சல், இதில் ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ் கேன்சல். அப்போ 2z ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ், சாரி இது q, இது q இன்ட்டு ஒய், வேறு p ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸு, q ஈக்குவல் டு டோ இசட் பை டோ ஒய். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே தான், வேறு z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், வேறு ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற சம் எல்லாம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதில் ஒரு சில சம்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும் தான் கிடைக்கும். அதுமாரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு பி மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் டோ இசட் பை டோ எக்ஸ்க்கு பதிலாக பின்னு வச்சுக்கிறேன், டோ இசட் பை டோ பதிலாக க்யூன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணுற ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஃபைனலாக வந்து பிக்கு பதிலாக டோ இசட் பை டோ எக்ஸ், கியூக்கு பதிலாக டோ இசட் பை டோ ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப்டர் ரிமூவிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x minus a the whole square plus y minus b the whole square equal to z square into cot square alpha, where a and b are arbitrary constants. ஸோ a and b are arbitrary constantsனால நம்ம a and b மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும். cot square alpha வந்து பற்றி எதுவுமே சொல்லலை, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்புறம் 2 of x minus a equal to 2z டோ இசட் பை டோ எக்ஸ். அதேமாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி, பட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டில் ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிறோம். அது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 of y minus p equal to 2z டோ இசட் பை டோ ஒய் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2ம் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போது எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக இது நம்ம பின்னு வச்சுப்போம், இது க்யூன்னு வச்சுப்போம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இது இசட் காட் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இசட் பி காட் ஸ்கொயர் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் கியூ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ நம்ம இதுலேருந்து z ஸ்கொயர் இது காமன் எடுக்கலாமா? இங்கே ஒரு z ஸ்கொயர் இருக்கா, ஸோ இதுவும் கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்து p ஸ்கொயர் கிடைக்கும். இங்கேருந்து காட் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அப்போது காட் ஸ்கொயர் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதுலேருந்து காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ஒன்று காமனாக எடுத்துனா இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கொயரு இதுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும். காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அங்கே எடுத்துன்னு போனீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by காட் ஸ்கொயர் ஆல்ஃபா, 1 by காட் ஈக்குவல் டு டேன், ஸோ டேன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இதெல்லாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சரு. பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஃபைனலாக வந்து பிக்கு பதிலாக டோ இசட் பை டோ எக்ஸும் கியூக்கு பதிலாக டோ இசட் பை டோ ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கான கொஷின். பட் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன மீனிங்னு புரிஞ்சுப்போம் ஃபஸ்ட். ஓகேங்களா, இப்போது ஒய் ஈக்குவல் டு 4ax ஸ்கொயர்னே கூட வச்சுப்போம், ஏதோ ஒன்று. ஓகேங்களா, இல்லை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு வச்சுப்போம், இல்லை இப்போதைக்கு நீங்கள் ஒய் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும்தான் இருக்குது இல்லையா, ஸோ அது எப்படி அதில்னா ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4ax ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஒய் ஆஃப் எக்ஸ்ன்ற மீனிங் என்னென்னா, அதாவது ஒய் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா, இன்கேஸ் கொஷினில் வந்து நான் ஜஸ்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ்னு மட்டும் சொன்னேன்னா மீனிங், இப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஷினில் ஒய் ஆஃப் எக்ஸ் மட்டும் சொல்லிட்டேன்னா, அதாவது இதுக்கு ஈக்குவலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கும். பட் அந்த ஃபங்க்ஷன் வந்து டெஃபினைட்டாக இப்படி தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. மேபி இ பவர் எக்ஸ்னு கூட இருக்கலாம், ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்னு கூட இருக்கலாம், ஆர் tan x ப்ளஸ் எக்ஸ்னு கூட இருக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கணும், பட் எப்படி இருக்கணும் டெஃபினைட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா எப்படி, ஒரு ஏன்றது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா அது வேல்யூ மேபி எனிதிங்காக இருக்கலாம்.
பர்டிகுலர் கான்ஸ்டன்ட்னா டெஃபினட்டாக சொல்லிட்டோம். அதேமாதிரி பர்டிகுலர் ஃபங்க்ஷன்னா டெஃபினட்டாக சொல்லிட்டோம். இங்கே ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்றதுனால இது பார்த்திங்கன்னா psi of x minus y ஓகேங்களா. அப்படின்னா என்ன மீனிங்னா இதுமாரி ஒரு ஃபங்க்ஷன் இது ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒயில் தான் டேர்மில் தான் இருக்கும். பட் இது எப்படி ஒன்றா இருக்கலாம், இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இருக்கலாம், இல்லை எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் இருக்கலாம், இல்லை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம இந்த டேர்ம் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இ பவர் எம்ஒய் இருக்கு இல்லையா, அது எம் வந்து கான்ஸ்டன்ட், ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. அது வந்து அதை பற்றி எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போது எப்படி ரிமூவ் பண்ணலான்னா டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்படி பண்ணிங்கன்னா டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எம்ஐ வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. சை இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சை டேஷ் பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒயின் அப்படியே எழுதிக்கிட்டு உள்ளே இருக்க டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால எக்ஸ் பண்ணிங்கன்னா 1 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், இது அப்படியே வச்சுப்போம். இது ஈக்குவல் டு பின்ற மாதிரி வச்சுப்போம். அதேமாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்த்திங்கன்னா டோ இசட் பை டோ ஒய்னு வரும். அது ஈக்குவல் டு க்யூன்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஃபங்க்ஷன், இங்கே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ யூவி மெத்தட் மீன்ஸ் uv dash plus vu dash ஒன்று கான்ஸ்டன்டாக வச்சுட்டு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இ பவர் எம்ஒய் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா எம் இன்ட்டு இ பவர் எம்ஒய் கிடைக்கும். இந்த சை டேஷ் சை வந்து அப்படியே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இ பவர் எம்ஒய் கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டு சை டேஷ் பண்ணுன்னா சை டேஷ் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா, மைனஸ் அது உள்ளார டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 கிடைக்கும். ஏன்னா ஒய் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, மைனஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு எம் இன்ட்டு இ பவர் எம்ஒய் சை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னதெல்லாம் சைன்னு கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இ பவர் மைனஸ் இ பவர் எம்ஒய் ஆஃப் சை டேஷ் ஓகேங்களா. இப்போது இ பவர் எம்ஒய் ஆஃப் சை டேஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், பின்னு எழுதிக்கலாமா. ஸோ இதுக்கு பதிலாக மைனஸ் பி ஓகேவா. ஸோ மைனஸ் பின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்புறம் எம் இன்ட்டு இ பவர் எம்ஒய் இன்ட்டு சை இருக்கு இல்லையா, இ பவர் எம்ஒய் இன்ட்டு சை அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், கொஷின் பார்த்திங்கன்னா இ பவர் எம்ஒய் இன்ட்டு சை பார்த்திங்கன்னா இசட். ஸோ ஈக்குவல் டு எம்இசட். ஸோ இந்த பி அந்த கொண்டு போயிட்டிங்கன்னா பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு எம்இசட், வேர் பி ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸ், கியூ ஈக்குவல் டு டோ இசட் பை டோ ஒய். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு f2 ஆஃப் எக்ஸ். இதுக்கான பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. f1 ஆஃப் எக்ஸ் இருக்குது, f2 ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுமே ரிமூவ் பண்ணி ஆகணும். சாரி, f2 ஆஃப் y இது ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு f டேஷ் ஆஃப் 1 ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் வரும். f2 அப்படியே கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். அதேமாரி டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போது டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்கும். f2 டேஷ் இன்ட்டு ஒய்ன்ற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இது p ஈக்குவல் டு q. ஸோ p இன்ட்டு q மல்டிப்ளை பண்ணோம்னா f1 டேஷ் f2 டேஷ் f1 f2ன்னு எழுதலாமா. ஸோ f1 f2னா இதுதான் இசட்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, fpq ஈக்குவல் டு இசட் இன்ட்டு f1 டேஷ் f2 டேஷ். இதுக்கான வேல்யூ வேணும்னா இங்கே பாருங்கள், டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு f1 டேஷ் f2ன்னு இருக்குங்களா. இஃப் f2 டேஷாக மாத்திரம் என்ன பண்ணால் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய். அகெயின் இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இது கான்ஸ்டன்ட் மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் இசட் டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு f1 டேஷ் f2 டேஷ். ஸோ டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் நம்மளுக்கு என்னது எஸ்ஸு. ஸோ எஸ் இது போல் எஸ் ஓகேவா. அப்போ PQ ஈக்குவல் டு ZS தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டாக ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஸோ அப்போது நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.